கார்ப்பரேட் புக்கிங்கே வேண்டாம் என்கின்ற அளவுக்கு ரசிகர்களே ரஜினிகாந்தின் வேட்டையன் படத்துக்கு டிக்கெட்டுகளை புக் செய்து வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. விஜயின் கோட் படத்தை தொடர்ந்து இந்த ஆண்டு ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்துக்கு அதிக அளவிலான டிக்கெட்கள் புக்கிங் சூடு பிடிச்சிருக்கான். அதாவது சூர்யாவை வைத்து ஜெய்பீம் படத்தை இயக்கிய தாசே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா ரகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், அபிராமி, ரித்திகா சிங், ரக்ஷன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க வேட்டையன் திரைப்படம் வரும் அக்டோபர் 10 வெளியாகுது. இதுவரை இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிகள் வழங்கப்படாத நிலையில முதல் காட்சி தமிழ்நாட்டில் 11 மணிக்கு மேலே தான் தொடங்குது. பல திரையரங்குகளில் 12 மணிக்கு மேலே தான் தொடங்குது. மாயாஜால் சினிமாவில் மட்டும் காலை 10 மணிக்கு ஒரு காட்சி டிக்கெட் புக்கிங் நடைபெற்றிருக்கு. லைகா தயாரிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்க வேட்டையன் திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாகுது. அக்டோபர் 10 சூப்பர் ஸ்டார் தரிசனத்துக்காக ரசிகர்கள் பெரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. என்கவுண்டர் மற்றும் கல்வி மாஃபியாவை குறித்து வேட்டையன் படம் கழுகு வேட்டையாட காத்திருப்பதா சொல்லிட்டு வராங்க. மேலும் நடிகர் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்க 125 கோடி சம்பளம் வழங்கப்பட்டிருப்பதா சொல்லிட்டு வராங்க. அமிதாப் பச்சனுக்கு 7 கோடி ரூபாயும், ஃபகத் ஃபாசில் மற்றும் ராணா ரகுபதிக்கு 2 கோடி ரூபாயும், மஞ்சு வாரியருக்கு 1.5 கோடி ரூபாயும் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஒட்டுமொத்த படத்தோட பட்ஜெட் 160 கோடி முதல் 200 கோடி தான் இருக்கும் என்று தகவல் வெளியாயிருக்கு. வேட்டையன் திரைப்படம் அமெரிக்காவில் மட்டும் 40 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இந்தியாவில் இதுவரை 8 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாகவும் ப்ரீ புக்கிங்கில் வேட்டையாட இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. முதல் நாள் அதிகபட்சம் 70 முதல் 80 கோடி வசூல ரஜினிகாந்தின் வேட்டையன் படம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. வேட்டையன் திரைப்படத்தோட கதை கிளிக் ஆனால் கண்டிப்பாக ஜெயிலர் படத்தோட வசூல் சாதனையை கண்டிப்பாக முறியடிச்சிடும். 600 கோடி ரூபாய் வசூல வேட்டையன் முறியடிக்க வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியிருக்க வேட்டையன் திரைப்படம் அதிகபட்சமாக 400 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு விஜயோட கோட் திரைப்படம் வசூல் செய்துள்ளதை விட ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் அதிக அளவில் வசூல் செய்யுமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. இந்த ஆண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் படமா எந்த படம் அமையும் என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. சூர்யாவோட கங்குவா திரைப்படமும் இந்த போட்டியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படம் சாதனை செய்யுமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.